பேலன்ஸ் பண்றதுல இஸ்லாம் வந்து ஒரு தராசு வச்சுலாம் பார்க்க சொல்லல. முஸ்லிமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா? இஸ்லாம் வந்து தொழுகை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லல. இஸ்லாம் வந்து ஹஜ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லல. இஸ்லாம் வந்து ஒரு நீங்க வந்து ஜகாத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்யறது மட்டும் தான் மார்க்கம்னு சொல்லல. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புல் சிரிப்பு செய்யறதும் மார்க்கம் தான் இல்லையா? நீங்க வந்து ஒரு போகக்கூடிய வழியில உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ள தூக்கி போறதும் மார்க்கம் தான் இல்லையா? மனைவியோட நீங்க இணையறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்க உங்களுடைய மனைவியோட இணையறதும் மார்க்கம் தான். அது இஸ்லாம் மார்க்கத்தையும் துனியாவையும் பிரிச்சு பார்க்கல. நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அது பிழையாது. இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடிய எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில அல்லாஹ்வுடைய அனுமதித்த முறையில எதை நீங்க செஞ்சாலும் சரி அதான் தீன், அதான் துனியா. அது நீங்க எவ்வளவு மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைச்சு உலகத்துல வந்து போட்டி போட்டாலும் சரி தவறு இல்லையே. காசு சம்பாதிக்கிற தப்பா? நீங்க ஒரு பில்லியன் ஆகணும், பெரிய பெரிய பிசினஸ் ஆகணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்றது தப்பா? இல்ல மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துன்யாவுடைய விஷயத்துல உங்களுடைய பங்கு நீங்க மறந்துடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றா மறுமைக்காக அல்லாஹ் எனக்கு உலகத்தின் நலவை கொடு, மறுமை நலவை கொடு. உலகத்தை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா மறுமை இல்லையே. இதை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமை வச்சிருக்கா. மறுமை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலும் இஸ்லாம் வச்சிட்டான். இஸ்லாம் பேர் ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யுங்க, அல்லாஹ் அனுமதித்த முறையில செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்ச முறையில செய்யுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த துன்யா தான் உங்களுக்கு மறுமை தான் துன்யா. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணா அல்லாஹ் அனுமதித்த முறையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையிலும் எதை செஞ்சு எதை சம்பாதிக்க உலகத்தில் நினைச்சாலும் சரி தவறாகவே ஆக போறது இல்ல.